துயரமான சம்பவம். தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில் போலீஸ் இருக்கா இல்லை மத்திய அரசு கண்ட்ரோலில் போலீஸ் இருக்கான்றது எங்களுக்கு தெரியல. இதை வேடிக்கை பார்க்கறது நல்லதில்லை, மக்களுக்கு நல்லதில்லை. இன்றைக்கி 12 உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கு. துணிச்சல் அந்த அரசாங்கம் போய் நீங்கள் இப்போ தவறு நடக்கலைன்னா போய் மக்கள்கிட்ட பேச வேண்டியதானே. இது துயரமான சம்பவம், நடந்தது தவறு, இது இந்த நடவடிக்கை எடுத்தவங்க மீது நாங்கள் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்திருக்க வேண்டியதானே. இன்றைக்கி போய் அரசாங்கம் ஏன் முதலமைச்சர் போல, துணை முதலமைச்சர் போல எங்களை உள்ள விட்டா தானே கலக்கிறதுக்கு, அதே இல்லைன்ட்டாங்களே. எங்களை தீர்ப்புன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. எங்கள் 11 பேருக்கு இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சட்டமன்ற உறுப்பினர் அசிடிசி. இப்போ நாங்கள் தான் 18 பேர் சட்டமன்ற அண்ணன் ரெங்கசாமி உட்பட தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் எவ்வளவு கஷ்டம்ங்க மக்கள்கிட்ட. தண்ணி பிரச்சனை, இப்போ ஸ்கூல் திறக்கிற நேரம் கையெழுத்து வாங்குற பிரச்சனை இருக்குது. இதை ஜட்ஜ்மெண்ட் சொல்லாமல் அந்த 11 பேருக்கு ஜட்ஜ்மெண்ட் சொன்னால் அது என்ன, எப்படி நாங்கள் பார்க்குறது? பாரபட்சமாக இருக்கா இல்லையா அரசாங்கம்? ஒரு போலீஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு மாவட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்கள் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவீங்க? இவ்வளோ பெரிய மோசமான சம்பவம் நடந்ததுக்கு தார்மீக பொறுப்பேற்று எப்படி லால் பகதூர் சாஸ்திரி மத்திய ரயில்வே அமைச்சராக இருக்கும்போது விபத்து நடந்ததுமே ராஜினாமா பண்ணாரோ? பெருந்தன்மை, மனிதாபிமானம். விபத்துன்றது எப்பயும் நடக்கலாம். ஆனால் கண்மூடித்தனமாக இங்கே ஒரு காவல்துறை 12 பேரை சுட்டு கொண்டது மிகப்பெரிய மோசமான செயல் இல்லையா அது? அப்போ தார்மீக அடிப்படையில் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறது நல்லது. இது பதவியே தேவையில்லை.